ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த டைனிங் ஹாலுக்கு கர்டைன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹாலில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாடல் தான். லெங்க்த்தாக ஒரு 7 ஃபீட்டுக்கு 4 கர்டைன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது காலையில் தான் வந்துச்சு. ஸோ இதை இன்றைக்கி இதில் போட்டுடலான்னு அபி இருக்கான் இல்லையா, நானாக இருந்தால் ஸ்டூல் போட்டு ஏறணும். அதுவும் இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிடிச்சேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் கலண்டு ஓடியாந்துடும். அதனால் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவரை தான் போட சொல்லணும். ஸோ நமக்கு இருக்கவே இருக்கான் பையன் உயரமாக, எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தான். சண்டே தான், ஏதோ கொஞ்சம் வேலை இருந்ததா, சரி அதை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இதை மாற்றி கொடுறா அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். இதை முடிச்சுட்டு கடைக்கு போகணும், கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. பாருங்க, ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அந்த பக்கமே கூட கலண்டு ஓடி வந்துடும். இந்த தடவை ரிங் மாதிரி இல்லாமல் துணி வச்சு இது பண்ணதே எடுத்திருக்கேன். ரிங் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மிஷினில் துவைச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஃபஸ்ட்டு டைம் போடுறப்பே இப்போ 1-2 ரிங் ஓடி வந்துடும். அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கினேன் நான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தங்கம், புடவை, சொத்து அந்த மாதிரி வாங்கினா சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி கர்டைனு, குஷன் கவரு, பாத்திரம் இதெல்லாம் வாங்கினா எனக்கு ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, அது ஒரு திருப்தி மாதிரி. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அதனால தான் வாங்குறனோ இல்லையோ ஸ்பாரு, ஹோம் சென்டர்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டில் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். அது ஒவ்வொரு இதுக்கும் காசு சேர்த்து ஒன்று வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் அப்படின்னு. இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற காசு ஏதோ யூடியூப்லேருந்து கொஞ்சம் வரும், அதையும் நான் பாத்திரம் மட்டத்திலேயே காலி பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள், சிட்டு வெளியே இன்னும் பார்த்துட்ருக்கான் கதவுக்கிட்ட. கிளம்பிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த பிராண்டு நல்லாயிருக்கு. ஒன்று தான் கிடச்சிது, குட்டி குட்டியாக இருந்தது, வேறு ஃப்ளேவர் தான் இருக்குது, நல்லாயிருக்கு. காய் வாங்கிட்டு இன்னும் 1-2 கடை போக வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. புதினா மல்லி வாங்கிட்டு வந்தேன். மல்லியை கட் பண்ணி டப்பாவில் போட்டுட்டேன். புதினா க்ளீன் பண்ணணும். பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மால்கிஸ் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி ஒரு நாள் டிமார்ட்டில் வாங்கினேன், நல்லா இருந்தது. சரின்னு இந்த தடவை பார்த்தா அந்த கேப்பச்சினோ அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அதுதான் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சீஸ் ஃப்ளேவர் இது கம்மியாக தான் இருந்தது. இருந்ததை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டேன். வேறு ஸ்டாக் இருக்கான்னு கடையில் கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இருந்ததை எடுத்துகிட்டு வந்தாச்சு. டப்பாவில் ஒரு பேக்கெட்டை போட்டு வச்சுட்டு உட்காந்து இந்த மல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு டின்னர் வேலை பார்க்கணும். அபி நைட்டு கிளம்புறான். ஸோ அவன் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு டின்னர் பண்ணி கொடுக்கணும். எனக்கு மத்தியானம் பண்ண இட்லி இருக்குது, அவனுக்கு புரோட்டா சூடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் முட்டை சால்னா ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்திருக்கேன். முட்டை சால்னாக்கு ஒரு 4 பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் சின்னது தான், அது தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்புன்றது நம்ம சமையல் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு. அப்புறம் மசாலா ஜாமான் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், பட்டை, 2-3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். இது கூட இஞ்சி பூண்டு 2 பல்லாரி வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கூட சேர்த்து அரைக்க வேண்டாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியானனால இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதனால் அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி. ஸோ இதையும் நல்லா வதங்க விட்டுடலாம். ஸோ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சில்லாக எடுத்துகிட்டு மிக்சியில் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே கூட இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் ஆகணும்னு இல்லை, தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஸோ பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்ருவேன். அதை ஆறுறதுக்குள்ளே குழம்புக்கு திருப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல்லாரி வெங்காயம் இதை வதக்கிடலாம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா இலை. தக்காளி ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கும் ஒன்று சேர்த்துருக்கோம். இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன்.
இது கூட இப்போ மசாலா தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பரும் அரைச்சிருக்கோம், ப்ளஸ் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வதங்குற டைமில் நான் தேங்காய் ஆறுனதும் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிடலாம். அவ்வளோதான். இப்போது மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். முட்டையும் அடித்து ஊற்றுவோம். இதெல்லாம் பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால திக்காகிடும் கிரேவி. ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். முட்டை வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேக வச்ச முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே உடச்சி ஊற்றிட போகிறேன். உங்களுக்கு உடச்சி ஊற்ற வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, குளிச்சா மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே பிளாட்ஃபார்மையும் அப்படி ஒரு பக்கம் தொடச்சி விட்டுடலாம் அப்பப்போ. ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நல்லா சிம்மில் வச்சுட்டு தள்ளி தள்ளி அந்த முட்டையை அடித்து ஊற்றிடணும். உப்பு காரம் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கணும். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து ஓகேயாக தான் இருந்தது, அதனால் நான் காரம்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை அடித்து ஊற்றிடலாம். ஃபுல்லில் வச்சு அடித்து ஊற்றாமல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றினோன்னா நமக்கு அப்படியே முழுசாக வரும். முட்டை அடிச்சுட்டு உடனே கிண்டெல்லாம் கூடாது. அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து திறந்து மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முட்டை ஒன்றும் தனித்தனியாக கிடைக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ் இருக்கு இல்லையா, அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த நான்வெஜ் வாசனை வரும். நார்மல் சமைக்கிற கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள், அது. ஸோ நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா முட்டை பாருங்கள் ஒன்று அப்படியே தனித்தனியாக வெந்திருக்கு. அடித்து ஊற்றின உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயுமே கூட கிளறாமல் அப்படியே லைட்டாக அடியிலேருந்து அப்படியே எடுத்து விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லியெல்லாம் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியது தான். மூடி இல்லாமல் ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பழம் வந்து வெட்டினதே வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா நல்லா கலராக தெரியுது இல்லையா. முழுசாக வாங்குறத விட அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா ரெட்டாக இருந்ததுன்னா ஸ்வீட்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை இந்த மாதிரி தான் எல்லோ கலர் இதுவும் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு பழத்தில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்போயே அதை கட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் இதில் போட்டு வச்சுட்டேன்னு அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு வரும். எப்போ ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தோணுதோ மத்தியானம் சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலுக்கு இல்லை ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டெட்டு வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கான். சிட்டு ஏசி ரூமில் இருக்கான். இவன் வந்து சாப்பாட்டுறாமன்னு தெரியும், சமைக்கிறாங்கன்னா எதாவது கொடுப்பாங்கன்னு அவனுக்கும் நடுவில் 2-3 பீஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி டப்பாவில் போட்டுட்டேன். ஸோ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு லோடு டிஷ்வாஷர் போட்டிருந்தேன். அந்த பக்கம் வாஷிங் மிஷினும் ஓடிட்டுருக்கு. எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காய போடணும். ஸோ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் அப்பாவும் பையனையும். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்னாங்க. ஸோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்போ சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் புரோட்டா சூடு பண்ணணும். அந்த டைமில் கடகடன்னு நல்லா பாத்திரம் சூடாக வந்திருந்தது. எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் முடிஞ்சது. சில டைம் சோம்பேறியாக இருந்ததுன்னா எடுக்க மாட்டேன், மறுநாள் காலையில் தான் எடுத்து வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் நிறையவே இருந்தது. இல்லைன்னா எப்பயுமே நைட்டு தான் போடுவேன். இன்றைக்கி மத்தியானமே நிறையா சேர்ந்தனால மத்தியானம் ஈவினிங் போட்டு விட்டுட்டு கடைக்கு போனேன். ஸோ பாருங்கள் எடுத்ததை எல்லாத்தையும் கடகடன்னு அடுக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் ஏசியில் அவங்க கூட உட்காரலான்னு வந்து உட்காந்துருந்தேன். பாருங்கள் எப்படி உட்காந்துட்ருக்கான்னு. ஸோ இப்போ சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் வேர்வையெல்லாம் அடங்கிடுச்சு. வந்து இப்போது புரோட்டா சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முட்டை குழம்பு வாசனைக்கு சிட்டு டெட்டுக்கு நான்வெஜ்ஜுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. நான் வெறும் வெஜிடபிள் புலாவ் குருமா பண்ணாலே டெட்டு வந்து நல்லா பார்ப்பான். ஏன்னா என்னவோ சிக்கனோ என்னவோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம கிச்சன் மூடுற வரைக்கும் இந்த பையன் எந்திரிச்சு போக மாட்டான் அந்த பக்கம். பாருங்கள் எப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கான்னு. சரியான சாப்பாடு முட்டை. கம்மியாக கொடுக்குறேன் இப்போ வெயிட் குறையணும்னு. ஆனாலும் சாப்பாடு பார்த்தா அவனுக்கு வயிறு ஃபுல்லானாலுமே வந்து கேட்பான். அந்த மாதிரி தான் பாவமாகவும் இருக்கும். நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ கடகடன்னு சூடு பண்ணி அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டா எனக்கு காலையில் வச்ச இட்லி இருக்குது. அதை லைட்டாக மைக்ரோவேவில் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுப்பேன் நான். ஸோ பாருங்கள் நல்லா புரோட்டா சுட சுட சால்னா
சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் எனக்கானதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இட்லி நல்லா மைக்ரோவேவில் லைட்டாக தண்ணி தெளித்து சூடு பண்ணோம் அப்படின்னா சூடாக சுட்ட மாதிரியே இருக்கும். ஸோ ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.